விராலிமலை முருகன் கோவில் சென்று கொண்டிருக்கிறோம். இன்று சனி பிரதோஷ நாள். பாருங்க, வழி மலைப்பாதை எல்லாம் எப்படி நீட்டாக இருக்கு பாருங்க. விராலிமலை முருகன் இன்று எங்களை அழைத்திருக்கிறார். இதுதான் மேலே இருக்கிற லிஃப்ட், இது வழியாக மேலே போகலாம். விராலிமலை வந்து மயில்கள் சரணாலயம்ங்க, சாங்சுரி ஃபார் பீகாக்ஸ். நம்ம விராலிமலை வந்து விட்டது. ஓகே, காரை பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு அப்படியே மேலே வந்தாச்சு. இது வந்து நம்ம படிகள் வழியாக வரலாம். ஆமாம், பாருங்க, படிகள்லாம் ஒரு 100 படிகள் தான் இருக்கும். ஓகே, சின்ன மலை தான் அது. மேலே ஏறி வந்த உடனே ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது, சொக்கநாதர் மீனாட்சி ஆலயம். நுழைஞ்சோடனே இது ஒரு சின்ன கோவில். 120 ஆண்டுகள் முன்பு பர்மாவில் கப்பல் வணிகம் செய்த காரைக்குடி ஏமத்தான்பட்டி எம் பழனிப்பு செட்டியார் மணப்பாறையில் வாங்கிய பசுமாடு விராலிமலை முருகன்மலை அடிவாரத்தில் களவு போனது குறித்த வழக்கில் நீதிமன்றத்தில் மகிழ் சாட்சியாக வந்தது. பின்னர் எம் பழனிப்பு செட்டியார் விராலிமலை முருகன் கோவிலை புதுப்பித்து அனைத்து வழிபாட்டு முறைகளையும் ஏற்படுத்தினார் என்பதை விளைக்கும் படைப்பு சேர்ப்பாங்க. இது வந்து ஓகே, படைப்பு சேர்ப்பம் பாருங்க. இந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்க, ஒரு பசுமாடு களவு போயிடுச்சு பாருங்க. இதுக்கு வந்து நீதிமன்றத்தில் மயில் வந்து சாட்சி சொல்லக்கூடிய காட்சி அமைஞ்சிருக்கு. இந்த தத்துவம் எடுத்துக்காங்க பாருங்க. ஓகே, நல்ல காட்சி. இப்போ இது வழியாக போனால் சந்தான கோட்டம் குகை செல்லும் வழி இருக்குது. இறங்கி போனால் ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று இருக்குது. அங்கு ஒரு சிறிய முருகன் சன்னதி ஒன்று இருக்கின்றது. ஆமாம், இப்போ அந்த சந்தான கோட்டை குகை செல்லும் வழி அடைக்கப்பட்டுள்ளது. ஓகே, மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறோம். கோபுரம் தெரியுது பாருங்க. மேலே வந்து அந்த லிஃப்ட் இருக்கும். இந்த லிஃப்ட் இன்னும் திறக்கப்படவில்லை. ஓகே, உள்ள மேலே ஏறி வந்தாச்சு. ஏறி வந்தோன்னா ஒரு மண்டபம், சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் மண்டபம் தெரியுது. மேலே ஏறி வந்தோடனே இங்கே ஒரு புடைப்பு சிற்பம் காணப்படுகிறது. முருகன் வேடன் ரூபத்தில் வந்து அருணகிரிநாதருக்கு விராலிமலைக்கு வழி காண்பிக்கிறார் பாருங்க. இது முருகன் வேட ரூபத்தில் வந்து அருணகிரிநாதருக்கு வழி சொல்லும் காட்சி விராலிமலை மேலே இருக்கின்றது. நுழைந்த உடனே தூணில் உள்ள சிற்பம், என்னை கவர்ந்த சிற்பம் விராலிமலை மண்டபத்தில் இருக்கின்றது. நுழைந்த உடனே சிற்பங்கள்லாம் பாருங்கள். மேலே ஏறி வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் படிகள் இருக்குது. கோயில் மண்டபம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. விராலிமலை கோயில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். விராலிமலை மண்டபம். இதுதான் அழகிய மணவாள தேவர். ஒரு ஓந்தாட்சியார் பிள்ளை.
चाणक्य के जमींदार इवर लक्कमनायकर वरालिमலை முருகா கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் வராலிமலை முருகன் கோவில் மண்டபத்தை சுற்றி கொண்டு வந்திருக்கிறோம். சண்டிகேஸ்வரர் சன்னதி சுற்றுப்புறத்தை சுற்றி வருகிறோம். இது வராலிமலை முருகன் கோவிலில் உள்ள பால்கனி மண்டபம். இங்கிருந்து அடிவாரத்தை பார்க்கலாம். வராலிமலை ஊரின் காட்சிகளை பார்க்கலாம். இந்த வராலிமலை பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. வராலிமலை மேலே இருந்து கீழே உள்ள ஊரின் காட்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இது மேலே உள்ள பால்கனி மண்டபம். வராலிமலை முருகன் மண்டபத்தில் இருக்கின்ற படங்கள்லாம் பாருங்க. இது கற்பக விநாயகர். இது திருப்பரங்குன்றம் 1வது படை வீடு. திருப்பரங்குன்றம் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கிறார். இது 2வது படை வீடு. திருச்செந்தூர் சுப்பிரமணியர். இது 3வது படை வீடு பழனி தண்டாயுதபாணி. இது 4வது படை வீடு சுவாமிமலை. இது 5வது படை வீடு திருத்தணி. இது 6வது படை வீடு பழமுதிர்ச்சோலை. இது வைத்தீஸ்வரன் கோவில் செல்வ முத்துக்குமார சாமி. இது பக்கத்தில் இருக்கக்கூடிய மூனையூர் நீலியம்மன். பாருங்க, வராலிமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் கிபி 1758 வருஷம் எப்படி இருக்குன்னு பாருங்க. பழைய ஃபோட்டோ அப்போ எப்படி இருக்கு இந்த காட்சி தான். 1758. அப்புறம் வயலூர் முருகன். இது விராலிமலை திருப்புகள். விராலிமலையில் ஞானோபதேசம் பெற்ற அருணகிரிநாதர் இயற்றிய விராலிமலை திருப்புகள்.
விராலிமலை முருகன் கோவிலில் என்னை கவர்ந்த ஒரு குதிரையின் சிற்பம் பாருங்கள். குதிரை கடிவாளம், கடிவாளத்தில் இருக்கிற மணிகள் பாருங்கள். பண்டைய தமிழனின் கைவண்ணம், கலைவண்ணம். விராலிமலை முருகன் கோவிலில் இந்த சிற்பத்தை பார்க்கலாம். ஒரு பியூட்டிஃபுல் ஸ்கல்ப்சர். விராலிமலை முருகன் கோவில் கோபுரத்தின் காட்சி. கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்று சொல்வார்கள். விராலிமலை முருகா சாமி தரிசனம் முடித்து இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். உங்க அம்மா வந்துடும் போ. பாப்பா வீட்டுக்கு போமா, அம்மா அடிச்சுக்கிறேன். வேலைக்கு